இந்த வாட்டி தாவக்காக மிக அதிக அளவில் வந்து ஓட்டளிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுங்க. நல்லாவே ஞாபகம் இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்ககிட்டலாம் வந்து ஒரு சர்வே மாதிரி கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் முழுக்க முழுக்க வந்து தளபதிக்கு தான் ஓட்டு போட போறோம், டிஎம்கே அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டிஎம்கே பேரில் இவங்க கேட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வுங்க. அது ஒரு நாளைக்கான ஊதியத்தை வந்து 761 ரூபாயை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு தான் திமுக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து உடனே வந்து ஊதியத்தை வந்து உயர்த்த முடியாது, அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வேற சலுகைகள் சில செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதையுமே வந்து அவங்க கண்டுக்கவே இல்லைங்க. எல்லாரும் கண்மூடித்தனமா நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போட போறோம், என் தளபதி வந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு, கேட்ட சம்பளம் வந்து எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு ஜாப் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி பெர்மனன்ட் ஆயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரெயின் வாஷிங் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி அந்த தூய்மை பணியாளர்களை ஏமாத்தி இந்த ஓட்டுகளை ஃபுல்லாவே வந்து கவர்ந்தாங்க தாவேக்கா. ஆனா இன்னைக்கு வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்க மிகப்பெரிய 12 மாநகராட்சிங்க, அதாவது தாம்பரம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் 12 மாநகராட்சிங்க. இது இருக்க தூய்மை பணியை முழுக்க முழுக்க யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாருக்கு வந்து கொடுக்க போறாங்க, தனியாருக்கு வந்து தலைவா இருக்க போறாங்க. இனிமேல் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க தூய்மை பணியாளர் இருக்காங்களே, இவங்களுக்குலாம் பணி நிரந்தரம்லாம் இனிமேல் வந்து கிடையாது, கேட்ட மாதிரி வந்து பேமெண்ட் அப்கிரேட்லாம் வந்து கிடையாது. இதுக்கு பாதி பேருக்கு கண்டிப்பாக வந்து வேலை தர மாட்டாங்க பிரைவேட்டு. ஏன்னா கண்டிப்பாக பிரைவேட் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஆட்குறைப்பில் தான் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற பாதி பேருக்கு வந்து வேலை போகுது. ஆனால் முந்தைய திமுக அரசு என்ன திரும்ப பண்ணாங்க, இந்த மாதிரி போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அவங்க எல்லா பேருக்குமே வந்து 10,000 ரூபாய் வந்து பொங்கல் உதவித்தொகை வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பணியில் இருக்கிறப்போ ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போனார் அப்படின்னா அவருக்கு வந்து 5 லட்ச ரூபா கண்டிப்பாக வந்து அரசு சார்பு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர் குடும்பத்திலிருந்து யாராவது வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியமா வந்து 3,50,000 ரூபாய் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நகர்ப்புறங்கள்ல வர தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் இருக்கு இல்லையா, அந்த கனவு இல்ல திட்டத்தில் வந்து அவங்க எல்லா பேருக்குமே வந்து சொந்த வீடு சென்னை போன்ற மாநகரங்களை கட்டித்தரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இதோட அருமை என்ன அப்படின்றது அன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் யாருக்குமே வந்து புரியப்படலைங்க. ஓட்ட ஃபுல்லா கொண்டு போய் வந்து விசிலுக்கு போய் குத்திட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதுக்கான பலனை வந்து அவங்க அறுவடை பண்றாங்க. நீ வேலை இருந்தா தானே வந்து ஊதிய உயர்வு கேட்ப, இனி வேலையே கிடையாது, அதுக்கப்புறம் எப்படி ஊதிய உயர்வு கேட்ப அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தளபதி சூப்பராக வந்து குத்தி விட்டாருங்க. இந்த யானை இருக்குல்ல, யானை அது தான் தலையில தள்ளி அதுவே போட்டுக்குமாமா. இப்ப அப்படிதான் நடந்திருக்குது. இனிமேல் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்த முடியாது. ஏன்னா பிரைவேட் அவுட் சோர்சிங் ஏஜென்சி இனிமேல் வந்து அது மாதிரி சம்பளம் உயர்த்தி கொடுங்க அப்படின்னா வந்து கேட்க முடியாது. கான்ட்ராக்ட்லாம் என்ன சம்பளத்தை சைன் பண்ணி கொடுக்குறானோ அதான் சம்பளம். திமுகவை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் எல்லா பேருமே வந்து ஓட்டை மாற்றி விசிலுக்கு போட்டு இன்னைக்கு தங்களுடைய வேலையே வந்து இழக்க போறாங்க. அவங்க ஒப்பந்த அரசு ஊழியர்கள்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க பிரைவேட் எம்ப்ளாயிஸ். எந்த விதமான அரசு சலுகையுமே உங்களுக்கு கிடையாது. திமுக சொன்னாங்களே இந்த மாதிரி உங்களுக்கு அரசு சார்பு வீடு கட்டித்தரும், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணித்தரும், எதுவுமே வந்து அவங்களுக்குமே அப்ளை ஆகாதுங்க. ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சியில் வந்து மிகப்பெரிய லெவலில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அரசு அதை பற்றிலாம் கவலையே படலைங்க. டெண்டர் கோரிட்டாங்க. அந்த டெண்டர் ஆர்டர் கீழே போடுறேன் பாருங்க. ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கேட்டு டெண்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு எல்லா பக்கமே வந்து. ஸோ கூடிய விரைவில் இவங்களை பெரும்பாலான பேர் வந்து வேலையை விட்டு தூக்க போறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கான சம்பளமும் கண்டிப்பாக வந்து குறைக்கப்படும். மாற்றம்னு சொல்லி ஒரு மாயை கோட்டு போட்டாங்க இல்லையா, அதற்கான பதிலை வந்து மக்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.